கண்ணு கண்ணு ஆமா 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 கண்ணு தெரியுது. லெப்பர்ட் லெப்பர்ட் லெப்பர்ட். கத்தாத हमको मारने के लिए आ रहा है वो. ஆமாம் நம்ம ரொம்ப இந்த டஸ்கர் தான் அங்கேருந்து படி டஸ்கர் வைல்டு டஸ்கர் இப்போ போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜலோ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போன பார்ட்டோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட்டு. போன பார்ட்டில் ஹர்னி காட்டேஜு வந்த வழி, ஹர்னி காட்டேஜை சுற்றி காட்டினது, ஹர்னி காட்டேஜை செக்இன் ஆனது, ஹர்னி காட்டேஜை பற்றி சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 5 o'clock மேலே நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6 மணி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அலாரம் கால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி ஒரு 7-7:30 வரைக்கும் தொடர்ந்து அலாரம் கால் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. நாங்களும் வந்து சைடில் முன்னாடி எல்லா இடத்துலையும் நாங்கள் வெளிச்சம் இருக்கிறப்ப வெறுங்கண்ணில் பார்த்தோம். இருட்டதுக்கப்புறம் டார்ச் அடிச்சு பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து எதுவுமே சைட் ஆகலை. ஆனால் கொடுத்த அலாரம் கால் கொடுத்தபடியே இருந்தது. அதெல்லாம் நான் அப்படியே ஒரிஜினல் சொல்ல ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மான்கள் அலாரம் கொடுக்குறத விட இந்த லங்கூர் மங்கீஸ் கொடுக்குற அலாரம் தான் வந்து ஒரு ஹையான ஒரு எச்சரிக்கை. அப்படியாப்பட்ட ஒரு எச்சரிக்கையை நடுவில் நாங்கள் நின்று அந்த பார்த்த அந்த அனுபவம் வந்து நிஜமாக வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பயமாக இருந்தது. அதை நீங்கள் பாருங்கள். ஏதோ ஒன்று வரப்போகுது. ஏதோ பார்த்துச்சு, ஏதோ ஒரு அனிமல்ஸை பார்த்துச்சு. எந்த அனிமல்ஸ்ன்னு தெரில. ப்ரொடக்டர் அனிமல் இருக்கனால இப்படி கற்றுதுங்க. மொத்தமான அலர்ட் ஆயிடுச்சு கைஸ். இங்கே மான் அலர்ட் ஆயிடுச்சு, இந்த பக்கம் மான் அலர்ட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறமா கூட அலாம் கால் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தது. இருட்டில் எங்களுக்கு சரியாக தெரியாததுனால டார்ச் அடித்து பார்க்க ஆரம்பித்தோம். பாறையில் பார்த்தாலும் அவ்வளோ இதுவாக கத்தாது. சார்ஜ் போடுப்போம். மரம் அசைத்து எங்கே ரெடி ஒரு மரம் அசைத்து பார். இந்த புத்தருக்குள்ளே தான் இது இருக்குது. ஆனால் அது அலாரம் கால் இருக்குது. இங்கே அலாம் கால் கேட்டது சொல்லிட்டு நாங்கள் வந்து லைட்லாம் அடித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மரம்லாம் வேறு அசைஞ்சுது. இப்போ வந்து அலாம் கால்லாம் நின்றுடுச்சு. மரம் அசைஞ்சதை தவிர நாங்கள் இன்னும் எதுவும் ஸ்பாட் பண்ணல. 7 மணிக்கு மேலே ஹரிணி காட்டேஜுக்கு பின்னாடி நாங்கள் லைட் அடித்து பார்க்கும்போது ஏதோ மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. எங்களோட கேமராவில் நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம். எங்களதெல்லாம் சின்ன லென்ஸுன்றதுனால அவ்வளோவா எதுவும் கிளியராக தெரியல. அதுக்கப்புறமா ஹரிணி 2ல் ரூம் எடுத்து தங்கினவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய லென்ஸ் இருந்தது. அவங்க கிட்ட இருந்த அந்த பெரிய லென்ஸில் அதை கேப்சர் பண்ணி காமிச்சாங்க. அது என்னென்னு நீங்களே பாருங்களேன். ஆமாம் 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 கண்ணு தெரியுது. லெப்பர்ட் கத்தாத ஆமாம் ஆமாம் கண்ணு ஒரே இடம் அடிக்கிறீங்களா?
ഒരു ഡോട്ട് ലൈറ്റ് മാത്രം കാണുന്നുണ്ട്. ഡോട്ട് ലൈറ്റ് ഇതിലും കാണുന്നു. ഒരു ഡോട്ട് അതാ അവിടെ നിൽക്കണം. നമ്മുടെ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு டார்கெட் பண்ணிவிட்டு ஏதோ நிற்கிற மாதிரி நின்றுட்டே இருந்தது. அது இப்போ வந்து அந்த கண்ணு மட்டும் எங்களுக்கு பிளிங்க் ஆனது தெரிஞ்சுது. ஸோ அந்த கண்ணை வச்சு அது கண்டிப்பாக அது லெப்படாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம். அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வித்தின் செகண்ட் தான். அதுக்கப்புறம் திருப்பி அது உள்ளே ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுல்லாக அடிச்சு பார்த்தோம். பட்டு வெளியே வரவே இல்லை. நை சார். 8 o'clock ஆனோடனே கேன்டீனில் டின்னர் ரெடி ஆகிடும். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு நடந்து போக முடியாது. அவங்களே வண்டியை அமுச்சு விடுவாங்க. நம்ம வண்டியில் தான் போக முடியும். ஏன்னா இங்கே லெப்பர்ட் டெரிட்டரின்றதுனால எப்போ வேணாலும் லெப்பர்ட் வரலான்றதுக்காக வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் அண்ணா சுற்றியும் முற்றியும் லைட் அடித்து ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. இந்த கேண்டீனில் சாப்பாடு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் வெஜ் குருமாவும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கேண்டீனுக்குள்ளே இருந்தே நம்ம சுற்றி இந்த லெப்பர்டுடைய டெரிட்டரிக்குள்ளே லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தோம் ஏதாச்சும் அனிமல் சைட் ஆகுதான்னு. இந்த கேண்டீன் பின்னாடி இருக்கிற இந்த மரத்தில் ஃப்ரீக்வன்ஸாக லெப்பர்டு சைடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கேயும் லைட் அடித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். இருக்கிறதுலே ஹர்னி காட்டேஜ் தான் ரொம்பவே டேஞ்சரான காட்டேஜ்னு எல்லோரும் நினச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக கேன்டீனுக்கு பின்னாடி இருக்கிற மங்களா ரோட்டில் லெப்பர்டுங்க உட்கார மரங்களுக்கு நடுவில் இருக்க வனஸ்மா காட்டேஜ் தான் ரொம்பவே டேஞ்சரஸான காட்டேஜ். இந்த காட்டேஜ் டூரிஸ்ட்டுக்கு அலோடாக இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு யானையா அப்படியே இங்கே வாங்க மறுபடியும் காட்டணும். இங்கே ஒரு யானை, டஸ்கர் யானை. இந்த மாதிரி அதிகமாக எலிஃபண்ட் வந்து இந்த கேம்பஸ்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுனால சுற்றியும் கும்கி யானையாக வச்சுருக்காங்க. கேண்டீனை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தாங்க. வந்து வேகமாக கேம்பஸுக்குள்ளே ஒரு டஸ்கர் யானை ஒன்று வந்திருக்கு. அதனால் வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த டஸ்கர் யானை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டஸ்கர் யானையை வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். டஸ்கர் வைல்டு டஸ்கர். நான் சொன்னல யானை சத்தம் கேட்குறானே. இல்லைண்ணா இந்த எடுக்கிறான். சூப்பர் சார். எஸ்ஐமார் हमको मारने के लिए आ रहा है वो. हरनी के पास आएगा सर. अभी वो आएगा अभी हम देखेंगे उधर. கேம்பஸ்குள்ளேயே யானை. சும்மா சொல்லக்கூடாது. நைட்டு முழுக்க வந்து என்ன தான் கும்கி யானைகள் இருந்தாலும் இந்தமாரி உள்ளே வர டஸ்கர் அனிமல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பல வாட்சர்ஸ் வந்து வச்சு இந்த இடத்த வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே வந்த அந்த யானையால் ஏதாச்சும் தொந்தரவு இருந்தால் உடனே கும்கி யானைகள் வச்சு அதை விரட்டுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் வந்து வந்த யானை எந்த ஒரு தொல்லை யாரும் எதுவும் பண்ணலை. அது பாட்டுக்கு வந்தது, அதுக்கு பாட்டுக்கு போயிடுச்சு. கேண்டீனில் பார்த்தோன்னா அந்த டஸ்கர் இப்போ இப்படி இறங்கும். லெப்பர்டை பார்ப்போம் பார்த்தா டஸ்கராக பார்த்துன்னு வரும், யானையாக பார்த்துன்னு வரும். நம்ம நிறைய யானையை பார்த்துட்டு 9 மணி 9 ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வச்சு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், லக்கு தான் நம்மளுக்கு. ஆமாம், லக்கு இருந்தால் பார்த்துடலாம். டைம் வந்து 10:30 ஆகுது. நாங்கள் ரூம் ஆண்ட ஏதாச்சும் அனிமல் சைட் ஆகுமான்னு சொல்லி டார்ச் வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த சின்ன மரத்தில் ஒரு குட்டி அவள் பார்த்தோம். அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. லெப்பர்டு உட்கார்ற மரம். இந்த மரத்தில் எந்த ஒரு சைட்டிங்கும் இல்லை. டைம் இருக்குது, நம்பிக்கையை விடலை.
கரெக்டாக மணி ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அலாரம் கால் கேட்க ஆரம்பிச்சது திருப்பி. நாங்கள் வெளியே வரல. ஆனால் உள்ளே இருந்தே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் லைட்டு கீட்டு அடித்து பார்த்தோம். பட் வந்து எங்களுக்கு எந்த ஒரு செட்டிங் ஆகலை. ஆனால் அலாரம் கால் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. கால் வர இல்லை எப்படி டைம் வந்து 12:30 ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சைட் ஆகலை. ஃபுல்லாக லைட்டில் அடித்து பார்த்துட்டேன், சைட் ஆகலை. மணி வந்து 2 மணிங்க. யான அமைதி இல்லை. எந்த ஒரு அலாரம் காலும் இல்லை, எந்த அலாரம் சவுண்டும் இல்லை, எதுவும் இல்லை. வெறும் இந்த வெண்மணி பூச்சிகளுடைய வெளிச்சமும் சில்வண்டுடைய சவுண்டு மட்டும்தான். ஒரே ஒரு சின்ன சத்தமும் கூட இல்லை அனிமல்ஸ். இது டைம் ஒரு 1:30 இருக்கும். ஹரிணிக்கு எதிர்க்க கோகிலாவுக்கு பக்கத்தில் ஏதோ மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் டார்ச் அடித்து பார்த்தா ஒரு குட்டி டஸ்கர் வச்சு ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தோம். அடிங்க டேடி, அடிங்க டேடி. யானை இந்த பக்கம் அடிங்க, கீழே அடிங்க, அந்த போர்டாண்ட அடிங்க. இந்த டஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா அரணிக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நாங்கள் இருந்த ரூமுக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே கிராஸ் ஆகி போச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் அது பண்ணலை, அது பாட்டுக்கிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் இந்த யானையை பார்த்துட்டு இருந்தோம். அது போக பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு சொல்லி டார்ச் அடித்து பார்த்துருந்தோம். எங்களுக்கு யானையை தவிர வேறு எந்த அனிமல்ஸுமே சைட் ஆகலை. அதுக்கப்புறமா எங்களுக்கும் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் போய் தூங்கிட்டோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 5:30, 5:40 இருக்கும். நமக்கு விடிய காலம் 3 மணி இருக்கும். உங்களுக்கு அடித்து எல்லாம் பார்த்து காட்டியிருப்பேன். எந்த ஒரு லெப்போட நமக்கு சைட் ஆகலை. எலிபென்ட் மட்டும் தான் சைட் ஆச்சு. டஸ்கர், சின்ன டஸ்கர் ஒன்று. பாப்பா ஏர்லி மார்னிங் தான் மூமெண்ட் இருக்கான்னு தெரியல. விடிய ஆரம்பிச்சிச்சு, வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ஸுடைய சவுண்டெலாம் கேட்கும். எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்களேன் இந்த மலையில். சரியான குளிருங்கண்ணா, செம குளிர். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அனிமல்ஸை பார்க்குறது மட்டும் தான் என்ஜாய் கிடையாது. இந்தமாரி நீங்கள் ஒரு இயற்கையான சூழலில் நடுவில் தங்குறது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பறவைகளுடைய சத்தம்லாம் கேளுங்க. நேச்சுரல் வந்து எவ்வளோ அழகானது உங்களுக்கு தெரியும்.
இயர்லி மார்னிங் ஹரிணி காட்டேஜ் கிட்டேயே ஒரு டஸ்கர் யானையை பார்த்தோம். அந்த டஸ்கர் யானையை நாங்களும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை, அதுவும் எங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. கொஞ்ச நேரம் கழித்து அது வந்து மங்களா ரோடு கிட்டே போயிடுச்சு. टस्कर 3 बजे भी साइटिंग हुआ था एलिफेंट। हाँ छोटा टस्कर है रूम का आसपास में। रात भर सोए नहीं क्या? सोया नहीं, 4 बजे गया फिर 5 बजे नमाज़ पढ़ कर आ गया। இந்த இடத்துல தான் லெப்பர்ட் உட்காருன்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், இந்த மரத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தது. பண்ணி பார்க்குறேன், எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த ரோட்டில் வண்டிங்க போட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மங்களாப்பூர் வில்லேஜ் ரோடு. அந்த ரோடு ஓரத்தில் மொத்தமே வந்து அந்த மரங்கள் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லெப்பர்ட் சைட்டிங் இருக்கிற மரம் தான். நம்ம ரூம் ஆண்டேருந்து போன அந்த டஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா மங்களா ரோட்டுக்கு போச்சு. சரி கேன்டீன் கிட்டக்க போய் நம்ம வீடியோ எடுக்கலான்னு போகும்போது சீட்டல் கிட்ட அவ்வளோ மான்கள் இருந்தது. நம்ம ரூம் ஆண்டு போன அந்த டஸ்கர் வந்து மங்களா ரோட்டை நடந்து போயிட்டு இருந்தது. சரி அந்த யானையை கவர் பண்ணலாம்னு சொல்லி நான் கேன்டீன் வரைக்கும் வந்தேன். கேன்டீன் வரைக்கும் வந்தால் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம சொன்னோம் இல்லையா கும்கி யானைகள்லாம் இங்கே சுற்றி காட்டியிருக்காங்கன்னா அந்த கும்கி யானைகளை பார்த்தோம். நாங்கள் 2 கும்கி யானை தான் காட்டியிருப்போம். ஆனால் காலையில் தான் தெரியும் அது 4 கும்கி யானை இருந்து. காட்டேஜுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 4 கும்கி யானை வச்சுருக்காங்க. இந்த 4 கும்கி யானையும் ஏதாவது எலிபெண்ட் வந்து இங்கே தொந்தரவு பண்ணிச்சுன்னா அதை விரட்டுறதுக்காக இவங்க எப்போவுமே இது இங்கேயே வச்சுருக்காங்க. காட்டுறேன். பெரிய டஸ்க்குங்க இது வைல்டு எலிஃபண்ட் இது. இப்போ நான் வந்து வனஸ்ரீயாண்ட வந்தேன். வந்தவொடனே இதை பார்த்தேன். இதுவும் நம்ம பார்த்த டஸ்கர் தான் நினைக்கிறேன். ஆமாம் நம்ம ரொம்ப இந்த டஸ்கர் தான். அங்கேருந்து இப்போ அப்படியே ஒரு ட்ரிப்பாக போகுது. விரட்டுறதுக்கு நிற்குதுங்க காருக்கு. பொதுவாக சிவப்பு கலர் யானைக்கு பிடிக்காது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் சிவப்பு கலர் காருங்க வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு யானை. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நான். அதனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஒரு சிவப்பு கலர் யானைக்கு பிடிக்காதோ அப்படின்ட்டு. ஆனால் அவன் யானை பூர்வமாக அப்படி எதுவும் இல்லை. பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அது வேகமாக ஓடுது. சஃபாரி வண்டி அவங்க பின்னாடியே போகுதுங்க. ஓடுதுங்க அந்த யானை. பாவங்க, அவருடைய இடத்துல போயிட்டு அதை விரட்டுறது ரொம்ப பாவம். அந்த யானை மிரண்டு ஓடினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபாரஸ்ட்டு தான் சஃபாரி போகிற வேன் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலை. அங்கே வேறு ஏதாவது சைட்டிங் இருக்கான்னு சொல்லி நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு நான் திருப்பி ரூமுக்கு வந்துட்டேன்.
உங்கள்கிட்ட நான் போன பாட்டிலே சொல்லியிருப்பேன் இதை பற்றி சொல்கிறேன்ட்டு. ஆக்சுவலாக ஹரிணி காட்டேஜை ரெனோவேட் பண்ண 2 நாள்லேயே யானை வந்து அந்த டஸ்ட்பின்குள்ளே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அது உடச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இந்த ஏர்லி மார்னிங்கில் அரணியிலேருந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற அந்த மிஸ்ட்டு அந்த அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ரூமாண்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த மலை பக்கத்தில் ஒரு யானையை செட் பண்ணோம். அந்த யானை கிளியராக எடுக்க முடியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள். ஒரு யானை யாரும் யானை அது மான் இப்படி ஓடிச்சு, ஓடி அங்கே போய் நின்றுச்சு. உடவி பத்து முடியல. 2 மணிக்கு செக்கின். நான் 2 மணிக்கு செக்கின்லேருந்து இன்றைக்கி காலையில் 8 மணி வரைக்கும் நான் பார்த்துட்டேங்க. ஒரே ஒரு லெப்பர்டு மூமெண்ட் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியல இந்த பக்கம். இவங்க வந்து காடுகளுடைய செக்யூரிட்டின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இதுவும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயும் பார்த்துருப்பீங்க, இப்போ ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருப்பேன். இவங்க அந்த ப்ரெடிட்டர் அனிமல்ஸ் வந்ததை பார்த்துட்டு எப்படி அலாட் பண்ணிச்சுன்னு. இவங்க அலாட் பண்ணது அது வந்து ஹை அலாட் தான், ரொம்ப க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். அரணி ஆப்போசிட்டில் பாருங்கள், மான்கள், அந்த பச்சை பசங்க காடுகள், அந்த மழை கொடுக்குற அந்த மேகங்கள், இந்த பறவைகள் சத்தம். வாவ், செம்மங்க. இந்த இயற்கையாக நாங்கள் ஒரு நாள் கழிச்ச இந்த நிகழ்வு வந்து முடியிற டைம் வந்துடுச்சு. இந்த ரூம் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுருந்தீங்க. இது வந்து புக் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு 6000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டேக்ஸோட. இன்னும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தால் 1500 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரும். 3 பேர் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த நேச்சுரலுடைய இந்த அழகையும் இந்த த்ரில்லிங்கையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஹே கைஸ், நாங்கள் இந்த ஹரிணி காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இந்த மான் அப்புறம் அந்த லங்கூர் மங்கி கொடுத்த அந்த அலாம் கால் அதெல்லாம் ரொம்பவே ஒரு புதுசாக இருந்தது. நாங்கள் எல்லா ஃபாரஸ்ட்டில் போகும்போது வந்து ஒரு பாடத்தை கற்றுப்போம். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் வரும்போது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம். ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. சுற்றி ஃபாரஸ்ட்டு, நடுவில் எங்கள் காட்டேஜ், ஒரு நேச்சுரலான வைப் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி வரும். என்னோடய புது வியூவர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோ பிடிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பல வழிகளோடு வந்து எங்களுக்கு வந்து இந்த அரண்ய வந்து ஒரு நிஜமாக ஒரு ஆறுதலாக இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான இடம் இது. இந்த அரண்ய கொடுத்த இந்த அழகான நினைவுகள் வந்து நிச்சயமாக எங்களுடைய மனசுலேருந்து மறையாது.